வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 2013 வருட தேர்வு வினாத்தாள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் பொது தமிழும் பொது அறிவும் எக்ஸாம் என்றைக்கு நடந்திருக்குனாக்கா 1/12/2013. ஸோ இதில் கேட்கப்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சோவியத் அறிஞர் டால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் பேரறிஞர் அண்ணா, பண்டித ஜவஹர்லால் நேரு, காந்தியடிகள், ஜியு போப். ஆன்சர் சி, காந்தியடிகள். கவிகால மேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்? சைவத்திலிருந்து சமணத்திற்கு மாறினார், சைவத்திலிருந்து வைணவத்திற்கு மாறினார், வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார், வைணவத்திலிருந்து பௌத்தத்திற்கு மாறினார். ஆன்சர் சி, வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார். அடுத்து, உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் 4 இதழ்கள் கொடுத்துருக்காங்க. அதில் பெருஞ்சித்திரனார் அவருடைய இதழ் எதுன்னு பார்த்தா நான் நோட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நம்ம மற்ற ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஏ இந்தியா, பி குயில், சி தமிழ்ச்சிட்டு, டி மணிக்கொடி. ஆன்சர் சி, தமிழ்ச்சிட்டு. மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது கற்றது மறவாமை, ஒழுக்கமுடைமை, கண்ணஞ்சப்படுதல், வாய்மை உடைமை. இதில் கரெக்டானது கற்றது மறவாமை. அடுத்து, இலக்கண குறிப்பறிந்து பொருத்துக சொல்லியிருக்காங்க. வழிக்கரை, கரகமலம், பொங்குகடல், உருவேனில். இது கரெக்டான இலக்கணத்தை நம்ம பொருத்தணும். என்ன இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வினைத்தொகை, உரிச்சொற்றொடர், ஆறாம் வேற்றுமை தொகை, உருவகம். ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் சரி. வழிக்கரை ஆறாம் வேற்றுமை தொகை, கரகமலம் உருவகம், பொங்குகடல் வினைத்தொகை, உருவேனில் உரிச்சொற்றொடர். ஸோ ஆன்சர் சி தான் கரெக்ட். அடுத்து, நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது முத்து, வைரம், வைடூரியம், மாணிக்கம், முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம், முத்து, மரகதம், கெம்பு, மாணிக்கம், முத்து, பவளம், வைரம், மாணிக்கம். ஆன்சர் பி, முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். அடுத்து, சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது நுபுவத்து காண்டம், விலாதத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம், மேற்கூறிய அனைத்தும். ஆன்சர் ஏ, நுபுவத்து காண்டம். வல்லைக்கு உறங்கும் வளநாட. இதில் வல்லை என்பதன் பொருள் யாது? நெல் குத்தும்போது பெண்கள் பாடும் பாட்டு, நடவு நடும்போது பெண்கள் பாடும் பாட்டு, கும்மி அடிக்கும்போது பெண்கள் பாடும் பாட்டு, இவை எதுவும் இல்லை. வல்லை அப்படின்னா ஏதான் கரெக்ட். நெல் குத்தும்போது பெண்கள் பாடும் பாட்டு. அடுத்து, மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல். தேவாரம், திருவாசகம், திருக்கோவையார், திருப்பள்ளி எழுச்சி. இதில் ஆன்சர் பி தான் சரி. திருவாசகத்தில் தான் இந்த செய்யுள் இடம்பெற்றிருக்கு. ஸோ பி தான் கரெக்ட். அடுத்து, எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் மீரா, இன்குலாப், தருமு சிவராமு, நா பிச்சமூர்த்தி. ஆன்சர் தருமு சிவராமு. அடுத்து, மனிதர்களில் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் லாச ராமாமிர்தம், சீசு செல்லப்பா, நா பிச்சமூர்த்தி, தி ஜானகிராமன். ஆன்சர் சி, நா பிச்சமூர்த்தி. முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் குமரகுருபரர், பல பட்டடை சொக்கநாதர், சேக்கிழார், சிவஞான சுவாமிகள். ஆன்சர் ஏ, குமரகுருபரர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டால் இதை ஷேர் பண்ணுங்கள்.
இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.